வணக்கம் நண்பர்களே. கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி மேல போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. நம்ம வந்து வாங்குவோமா? இல்ல வந்து வித்துட்டு வந்து வெளிய வந்துருவோமா? இல்ல பார்ஷியலா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவோமா? இல்ல நம்ம வந்து கோல்ட வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் மேல போகுமா? ஸோ நெறைய டவுட் இருக்குது. இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு பிரைஸ் பாருங்க. 24 கேரட் கோல்டு வந்து 1 கிராம் ரேட் வந்து 15,660. 22 கேரட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 14,355. ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்ல மேல போயிட்டே இருக்குது. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து ஒரு கோல்ட பத்தி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து நல்லபடியா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ஏன் வந்து கோல்டு ஏறுது? கோல்டுக்கு எது யூஸ் இருக்குதா? எதுவுமே யூஸ் கிடையாது. கோல்டு வாங்குறோம், வீட்ல வந்து பூட்டி வந்து வைக்கிறோம். ஆனா ஏன் வந்து கோல்டுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? ஏன் வந்து கோல்டு ஏறுது? இத வந்து கொஞ்சம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா பண்ணலாம். இப்ப கோல்டு வந்து ஏன் வந்து ஏறுது? இப்ப பழைய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, கோல்ட வச்சு தான் வந்து ஒரு பொருள் வாங்குறதோ, விக்கிறதோ நம்ம வந்து பண்ணிக்கிருந்தோம். இந்தியன் ரூபீஸோ, மணியோ அப்பல்லாம் கிடையாது. அப்ப கோல்டு தான் வந்து மெயின் அ வர்த்தகம் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ண ஒரு இன்டர்மீடியேட். அப்ப ஸ்லோலி வந்து கோல்டு வந்து ரீப்ளேஸ் ஆகி மணியா வந்துருச்சு. அப்ப கோல்டுக்கு வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட்? ஏன் வந்து கோல்ட வந்து ஒரு மணியா வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து எப்படி அப்படின்னா, கோல்ட வந்து கிரியேட் பண்ண முடியாது. மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. கோல்டு வந்து கிரியேட் பண்றது, மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நெறைய ரிசர்ச் பண்றாங்க. ஆனா, எல்லாமே சக்சஸ் ஆகல. எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பல ஆயிரம் ஆண்டா வந்து கோல்டு வந்து கிரியேட் பண்றதுக்கு இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லேப்ல ரிசர்ச். ஆனா, அத வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து நெறைய அறிவாளிகளுக்கு வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு அவுட்கமா தான் இருக்குது. அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ஃபார்ம் பண்றது வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாரி தான் தெரியுது. அப்ப கோல்டு வந்து ஏன் வந்து மணிக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கோல்ட வந்து கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து மைனிங் தான் பண்ண முடியும். அத கோல்டு மைனிங் பண்றதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கோல்டு மைனிங் காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து கோல்டு மைனிங் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாலாம் வந்து பண்ணிட முடியாது. அப்ப இதுவரைக்கும் வந்து எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்குதோ இந்த வேர்ல்டுல, அவ்வளவுதான் இருக்குது. அதுக்கு மேல வந்து கிரியேட் பண்றதுன்றது, கோல்டு கிரியேட் பண்றதுன்றது கஷ்டம். அதனால தான் வந்து கோல்ட வந்து ஒரு ரேர் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அத வந்து அவ்வளவு ஈஸியா கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இப்ப நம்ம வந்து இந்தியன் ரூபீஸ் இருக்குது. அது ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிடலாமே. இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருச்சு. ஆர்பிஐ வந்து டிசைட் பண்ணிருச்சு. மணிய வந்து கிரியேட் பண்ண அப்படின்னா, மணிய வந்து அவங்க வந்து நோட் அடிச்சு வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்ப அதே மாரி தான் வந்து யுஎஸ்டியும். யுஎஸ்டியும் வந்து மணிய வந்து நோட் அடிச்சு கிரியேட் பண்ணிடலாம். அப்ப மணின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிய பொறுத்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க வந்து கிரியேட் பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண வேணாம்னு நினைச்சாங்கன்னா கிரியேட் பண்ண வேணாம். அப்ப இது வந்து ஈஸியா வந்து கவர்மெண்ட் வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ண முடியும். த மோர் தே பிரிண்ட் மணி, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? கோல்டுக்குன்றது ஒரு வேல்யூ இருக்குது. கோல்டு வந்து யாருனாலும் கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் கோல்டுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வேல்யூ இருக்குது. அப்ப இப் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கோல்டு ஏன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்ப எல்லாம் வந்து உலக லெவல்ல வந்து ஒரு அமைதி இல்லாம சண்டை போய்க்கிட்டு இருக்குது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்போடைய இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப போய் வெனிசுலால போய் குண்ட போட்டாரு. வெனிசுலாவோட பிரசிடென்ட்ட வந்து கைது பண்ணாரு. இப்ப வந்து திருப்பி வந்து கிரீன்லாண்ட நான் வந்து பிடிக்க போறேன் அப்படின்றாரு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான்ல போய் அடிக்கிறாரு. காசாவ போய் அடிக்கிறாரு. அப்ப எல்லா இடங்கள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உலக லெவல்ல வந்து ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குது. எப்பல்லாம் வந்து உலக லெவல்ல வந்து ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குதோ, அப்ப எல்லாமே வந்து இன்ஸ்டபிலிட்டி இருக்காத போது, கோல்டு வந்து எல்லா பேருமே பிரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் வந்து கோல்டு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்ப நீங்க வந்து நம்ம வந்து மார்க்கெட் போறோம். இந்தியால வந்து. இந்தியன் ரூபீஸ் குடுத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல போய் நீங்க வந்து காய்கறி வாங்க முடியும். இல்ல வந்து பொருட்கள் வாங்க முடியும். திருப்பி வந்து அவங்க வந்து சேஞ்ச் குடுத்துருவாங்க. ஆனா, இத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து சைனால இருந்து ஒரு மெட்டீரியல் வாங்கணும். இல்ல வந்து சைனால இருந்து ஒரு டிவி வாங்குறீங்க. இல்ல யுஎஸ்ல இருந்து ஒரு பொருள் வாங்குறீங்க. ஒரு ஐபோன் வாங்குறீங்க. இது எப்படி வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ரூபீஸ் குடுத்தீங்க அப்படின்னா, சைனால செல்லுபடி ஆகாது. யுஎஸ்ல செல்லுபடி ஆகாது. அப்ப ஒரு இன்டர்மீடியேட் மணி தேவைப்படும். அத மாத்துறதுக்கு வந்து ஐஎன்ஆர வந்து மாத்துறதுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் மணி தேவைப்படும். இப்ப சைனால நீங்க வந்து டிவி வாங்கணும், யுஎஸ்ல நீங்க ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னா, நீங்க வந்து எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் கரன்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யுஎஸ்டி. யுஎஸ் டாலர் தான் வந்து ஸ்டேபிளான கரன்சி. அப்படி இல்ல அப்படின்னா யூரோ, பவுண்ட்ஸ். இந்த 3மே வந்து ஒரு ஸ்டேபிள் கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒரு பொருள நீங்க வந்து வெளியில இருந்து வாங்கணும் அப்படின்னா, நம்ம ஐஎன்ஆர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஐஎன்ஆர் வந்து டாலரா கன்வெர்ட் ஆகும்.
டாலரா கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது வந்து இங்க இருந்து நம்ம வந்து சைனா பொருள் வாங்கும் போதோ யூஎஸ் பொருள் வாங்கும் போதோ நம்ம வந்து இப்ப நான் ஐஎன்ஆரா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஐஎன்ஆர் வந்து டாலரா கன்வெர்ட் ஆகும். அப்ப டாலரா யார் கன்வெர்ட் பண்றாங்க? நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் பேங்க்ல வந்து டாலர் இருக்கும், இவ்வளவு வந்து இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டாலர் இருக்கும். அந்த பேங்க்ல போய் நீங்க வந்து டாலரா கன்வெர்ட் பண்ணுவீங்க. அந்த டாலர் வந்து சைனாக்கோ யூஎஸ்க்கோ போகும். அப்ப இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பொருள் நீங்க வந்து வெளியே இருந்து வாங்கணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வந்து டாலர் இருக்கணும். அப்ப இந்தியாவுக்குள்ள டாலர் இருக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு டாலர் எப்படி வரும்? இந்தியாவுக்கு டாலர் எப்படி வரும் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வந்து ஃபார்மா ப்ராடக்ட் இருக்குது, ஆட்டோ ப்ராடக்ட் இருக்குது, நம்ம வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே அனுப்புறோம். அப்ப வெளியே அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில இருந்து அவங்க வந்து வாங்குறவங்க வந்து நமக்கு வந்து டாலரா தான் கொடுப்பாங்க. அப்ப உள்ள வர்றது டாலரா வரும். வெளியே போகும்போது நம்ம பொருள் கொடுக்குறோம், அவங்க வந்து மணி நம்ம கொடுக்கும்போது டாலரா வரும். அந்த டாலர் வந்து பேங்க்ல இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வந்து வெளியில இருந்து வாங்குறோம் அப்படின்னா டாலர் நம்ம இந்தியன் ருபீஸ் கொடுத்து டாலர் வாங்கி அந்த டாலரை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த டாலர் தான் வந்து அங்க வந்து வெளியே கொடுக்கணும். அப்ப டாலர் வந்து கண்ட்ரிக்குள்ள இருக்கணும். அப்பனாதான் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து வர்த்தகம் பண்ண முடியும். இல்லாட்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த டாலர் இருக்கு பாத்தீங்களா, இதை சேமிக்க வைக்கிறதுக்கு பேரு தான் வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாலர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரில வந்து எவ்வளவு டாலர் ரிசர்வ் இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஆயில் வாங்கணும், ஆயில் வந்து இந்தியாவுக்குள்ள கிடையாது, எல்லாமே வந்து வெளியில இருந்தா வருது, சவுதியில இருந்தோ ஈரான் ஈராக்ல இருந்தோ வருது. இப்ப நம்ம ஆயில் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்க முடியும்? நம்ம வந்து ஐஎன்ஆர் கூட தான் வாங்க முடியாது, நம்ம வந்து டாலர் கொடுக்கணும். அப்ப நம்ம இந்தியாவுக்குள்ள டாலர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதை கொடுத்து வாங்க முடியாது. அப்ப அந்த டாலர் ரிசர்வ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப டாலர் ரிசர்வ்ன்றது இம்பார்ட்டன்டான விஷயம் போது நம்ம கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், அதுல இருந்து எவ்வளவு டாலர் வருது, எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கோம், எவ்வளவு வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கோம். அப்ப ஒரு கண்ட்ரில வந்து டாலர் ரிசர்வ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து ஒரு ரொம்ப வந்து இன்ஃபிளேஷன் ஆகி ஸ்ரீலங்கா கண்ட்ரியை வந்து காலியாகக்கூடிய நிலைமை வந்துச்சு. என்ன ரீசனுக்காக வந்து ஸ்ரீலங்கா வந்து காலியாகக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து அந்த கோவிட் டயத்துல அவங்களால வந்து எதுவுமே வந்து ஏற்றுமதி பண்ண முடியல. ஆனா ஆயில் வந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்குது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்ப இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து டாலரை பே பண்ணணும். அப்ப டாலரே அவங்க கண்ட்ரில இல்ல அப்படின்னா எப்படி இறக்குமதி பண்ண முடியும்? இறக்குமதி பண்ண முடியாதுல்ல, டாலர் கொடுத்தானா வந்து அவங்க வந்து வாங்க முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கண்ட்ரில வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன் இன்ஃபிளேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது? அவங்க வாங்கக்கூடிய பொருள் வந்து கம்மியாயிரும். இப்ப ஒரு 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 டெய்லி வந்து ஒரு பெட்ரோல் போடுறாரு, பெட்ரோல் போடுறவருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு லிட்டர் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு லிட்டர் போடுறதுக்கு வந்து பைக்கோ காருக்கோ வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறாரு அப்படின்னா பெட்ரோல் இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி வந்து பெட்ரோலுக்கு வந்து ஒரு நம்ம இந்தியன் ருபீஸ்ல ஒரு 100 ருபீஸ் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் ஷார்டேஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100 ருபீஸ் பதிலாக 500 1000 ஆகும். ஏன்னா அவங்களால வாங்கக்கூடிய திறமை கிடையாது, வெளியில இருந்து ஆயில் வரல, ஆயில் வந்து ஷார்டேஜ். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரிவே வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும். அப்ப இன்ஃபிளேஷன் கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் போய் எல்லா இடங்களையும் சண்டை போட்டுக்கிறதுனால எல்லா கண்ட்ரியும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா டாலருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கம்மி பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாலருக்கு ஈக்குவலண்டான வேற ஒரு கரன்சியோ வேற ஒரு அசட்டையோ நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அது வந்து நமக்கு வந்து சேஃபர் சைடா இருக்கும். இப்போ வந்து வேர்ல்டு வார் வருதுன்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டு வார்ல வந்து இப்போ அமெரிக்கா வந்து காணாம போயிருது. அப்போ அமெரிக்கா காணாம போயிருச்சு அப்படின்னா யூஎஸ்டி காணாம போன மணி தானே. அப்ப எப்பனாலுமே எதனாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த மணியுமே வந்து ஒரு ஸ்டேபிள் மணியே கிடையாது, எந்த கண்ட்ரியோட மணியுமே ஒரு ஸ்டேபிள் மணி கிடையாது. எப்ப என்ன நடக்குன்னு தெரியவே தெரியாது. ஆனா கோல்டு வந்து மாறாது, தங்கம் தங்கம் தான். எப்பயுமே தங்கத்துக்கு உண்டான வேல்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு எல்லா பேங்க்குமே சென்ட்ரல் பேங்க், சைனாவோட சென்ட்ரல் பேங்க், இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க், ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் எல்லா பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா கோல்டு வந்து வாங்குறாங்க. ஏன்னா எப்பனாலுமே பிரச்சனை வரும், இன்ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெறும் யூஎஸ்டி மட்டும் வந்து நம்ம நம்பி இருக்க கூடாது, வேற ஒரு கரன்சியை ரெடி பண்ணணும், வேற ஒரு அசெட்டும் வந்து நமக்கு வந்து பேக்கப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா சென்ட்ரல் பேங்குமே இப்போ வந்து கோல்டை போய் வாங்குறாங்க. அப்ப கோல்டு வந்து கம்மி, புதுசா கிரியேட் பண்ண முடியாது, எக்ஸிஸ்டிங் கோல்டு தான் இருக்குது. ஆனா வாங்குறவங்க அதிகமா இருக்காங்க. அப்ப வாங்குறவங்க அதிகமா ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து நாளைக்கு நாளைக்கு டே வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு பறக்குது, மேல போகுது. இந்த ரீசனுக்காக தான் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல போய்கிட்டே இருக்குது. எப்பெல்லாம் வந்து கண்ட்ரி இன்ஸ்டெபிலிட்டியா இருக்குதோ, போர் சுச்சுவேஷன் இருக்குதோ, அப்ப எல்லாமே வந்து கோல்டோட பிரைஸ் வந்து மேல போயிட்டே இருக்கு. அப்ப கோல்டோட பிரைஸ் எப்பயுமே மேல போயிட்டே இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து போகாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
கோல்டோட சார்ட் போய் பாருங்க. கோல்டோட சார்ட் வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா 2012ல அரௌண்ட் 3000 இருக்குது பெர் கிராம் கோல்டு. ஆனா 2012 பிரைஸ் எப்போது வரையுமா வந்து பிரேக் ஆச்சு? 2019 வரைக்கும் 2012 2019 7 இயர்ஸ் கோல்டோட ரிட்டர்ன் வந்து 0 ரிட்டர்ன். இதை பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் போயிருக்கு. அப்ப எந்த ஒரு அசட் கிளாஸுமே மேல போய்கிட்டே இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா போகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். நம்ம இப்ப கோல்டு வந்து வாங்குறோம் அப்படின்னா எல்லா மணியும் எடுத்து கோல்ட்ல போய் போடக்கூடாது. ஒரு டைவர்சிஃபை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் கோல்ட்ல போட்டிருக்கோம், கொஞ்சம் ஈக்விட்டில போட்டிருக்கோம், கொஞ்சம் டெப்ட்ல இருக்குது, கொஞ்சம் வந்து நம்ம வந்து லேண்ட்லயோ வீட்லயோ போட்டிருக்கோம், ரியல் எஸ்டேட் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபைடு போர்ஷன் வச்சிருக்கோம். அப்ப டைவர்சிஃபைடா இருக்கும்போது நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ஒரு ஸ்டேபிள் ப்ரொஃபைலா இருக்கும். எந்த அசட் கிளாஸுமே ஒரே டயத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நாளைக்கு டேட்டுக்கோ இல்ல அடுத்து வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமோ ஈக்விட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், கோல்டு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து அமைதி வந்து திரும்புதோ அப்போ கோல்டு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்ப இதுதான் வந்து கோல்டோக்கு என்ன ரீசன் வந்து ஏறுறதுக்கு ரீசன் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல வார் சுச்சுவேஷன் நிறைய போய்க்கு இருக்கனால, இன்ஸ்டபிலிட்டி சுச்சுவேஷன் இருக்கனால கோல்டு மேல போயிட்டே இருக்கு. ஆனா இது கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகலாம், ஆகாமே இருக்கலாம். எப்படி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மொத்தமா லம்சமா போடக்கூடாது. ஒரு எஸ்ஐபி மாதிரி மந்த்லி இவ்வளவு என்னுடைய சம்பளம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 20% நான் வந்து கோல்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 20% ஒரு 20,000 இல்ல 25,000 மந்த்லி வந்து எஸ்ஐபி முறையில வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எப்போ வந்து நீங்க வந்து கோல்டோட பிரைஸ் கம்மியாகுதோ அப்போ வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து யோசிக்கலாம். இப்போ கொண்டு போய் லம்சம்ல போடலாமா, இப்போ வந்து கோல்டு வந்து மணி எடுக்கலாமா? ப்ராஃபிட் புக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்ல கோல்டு பிரைஸ் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரேலி போனது வந்து மிஸ் ஆயிருச்சு. அப்ப ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம். கோல்டோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்றது கஷ்டமான விஷயம். மார்க்கெட்டையாவது வந்து அதனுடைய எர்னிங்கை பொறுத்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனா கோல்டுன்றது யாருனாலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னைக்கு வந்து கீழே வரும், என்னைக்கு வந்து மேலே போகும், எப்போ வந்து நிற்கும், இது யாருனாலுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து லிங்க்டு. வார், உலக அமைதி, இது எல்லாத்தையுமே லிங்க்டுனால இது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓரளவுக்கு, ஆனா கோல்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. யாராவது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப கோல்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட் புக் பண்ணணுமா, புக் பண்ணக்கூடாதா, அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. என்ன கேட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்றீங்க அப்படின்னா திருப்பி வந்து ரேலி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பண்ண முடியாது. ஸோ ஒரு எஸ்ஐபி முறையில் பண்ணிட்டே இருங்க. இந்த டைம் கிடையாது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரைஸ் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா லம்சம்ல பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க கோல்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபி இஸ் பெஸ்ட். இப்ப கோல்டுன்னு சொல்லி சொல்லும்போது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஏன்னா நீங்க வந்து கோல்டு காயினா வாங்க, கோல்டு பாரா வாங்க, கோல்டு ஜுவல்லரியா வாங்க, எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வரும், ஜிஎஸ்டி போடுவாங்க, எல்லாமே இருக்குது. அப்படின்னும் போது வந்து மெயின் உங்களுக்கு வந்து எங்க மணி வந்து மேலே போகும் அப்படின்னா வந்து வேஸ்டா போகும் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் தான் வேஸ்டா போகும். அப்ப என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா பெட்டர் வே டு இன்வெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் தான். இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்ப கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா ஏயும் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்க ஹையஸ்ட் வந்து ரீட்டைல் விரும்பக்கூடிய ஃபண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ கோல்டு. அவங்களுடைய ஏயும் பார்த்தீங்க அப்படின்னா 10,774 crore. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி கோல்டு 8,500 crore. அதுக்கப்புறம் வந்து நிப்பான் இந்தியா கோல்டு 5,300 crore. அதுக்கப்புறம் கொட்டாக் கோல்டு 5,212 crore. 5th ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஆக்சுவலாக வந்து ஏயுஎம் இருக்குது ஐசிஐசிஐ கோல்டு. அவங்க வந்து 3,986 crore. இது வந்து ஏயுஎம் பொறுத்த வரைக்கும். இப்போ ஏயுஎம் வந்து ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பையிங் செல்லிங் ரொம்ப வேகமாக நடக்கும். இப்போ கோல்டு உடனே கீழே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாரும் போய் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ லிக்விடிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்போ லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கும்போது உங்களுடைய மணியை நீங்கள் போட்ட மணியை எடுக்கிறது வந்து ஈஸியான இருக்கணும். அப்போ எப்போ வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா எந்த இதில் வந்து ஏயுஎம் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து லிக்விடிட்டி நல்லா அதிகமாக இருக்கும். வாங்குறது கொடுக்கறது அது வந்து வர்த்தகம் வந்து அங்கே வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கோல்டு வந்து டாப்பாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃபண்டாக இருக்குது ஏயுஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ 3 இயர்ஸ் சிஏஜிஆரில் வந்து இந்த 5 ஃபண்டில் எது வந்து பெஸ்ட்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ கோல்டு தான். அவங்களுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 37.12% 3 இயர்ஸ் சிஏஜிஆர். ஹெச்டிஎஃப்சி கோல்டுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 36.98%, கொஞ்சம் கம்மி. நிப்பான் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 35.43, ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து 37.12 எஸ்பிஐ, 35.43 நிப்பான். இந்த 1% டிஃபரன்ஸ்ன்றது
இங்கே 1% எங்க 35, 36, 37 க்ளோஸ் டு ஆக்சுவலி மோர் தென் 1.5% டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப டிஃபரெண்டான வந்து நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வந்து வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் ஆகும். நிப்பான் இந்தியா வந்து ட்ராக்கிங் எரர் அதிகமாக இருக்குது. அதனால வந்து நிப்பான் இந்தியா வந்து ப்ரிஃபர்டு ஃபண்டு கிடையாது. கொட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 36.34%, ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னா 36.58. அப்போ சிஏஜிஆர் பிரகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபண்டுன்னு எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ கோல்டு. ஏன்னா எஸ்பிஐ கோல்டு வந்து 37.12 பெஸ்ட் ரிட்டர்னு. அந்த ரிட்டர்ன் வந்து வேற எதுலையுமே வந்து வரல ஆக்சுவலாக. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்குறோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எஸ்பிஐ கோல்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.1%, ஹெச்டிஎஃப்சியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.18, நிப்பான் வந்து 0.13, கொட்டாக் வந்து 0.16, ஐசிஐசி வந்து 0.09. இங்கே பாருங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஐசிஐசிக்கு 0.09 இருந்தாலுமே வந்து அவங்களுடைய 3 இயர் சிஏஜிஆர் வந்து 36.58 தான். எஸ்பிஐ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 37.12. 0.09 கம்மியாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரிட்டர்ன் தான் ரொம்ப வந்து பார்க்க வேண்டியிருக்கும், இம்பார்ட்டன்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ எஸ்பிஐ கோல்டு தான் வந்து டாப்பாக இருக்குது, 37.12% இருக்குது. எக்ஸிட் லோடு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸிட் லோடுன்றது இந்த கோல்ட்லையோ சில்வர்லையோ இந்த காமெண்ட்லாம் போடும்போது வந்து எக்ஸிட் லோடு இருக்கும். அப்போ எக்ஸிட் லோடு பார்க்கும்போது எஸ்பிஐயோட எக்ஸிட் லோடு பார்ப்போம். எஸ்பிஐயோட எக்ஸிட் லோடு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸிட் லோடு வந்து 1%. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1% ஆன் ஆர் பிஃபோர் 15 days, நில் ஆஃப்டர் 15 days. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 15 daysக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 1%. 1% ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு. நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணாதீங்க. மியூச்சுவல் இந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாங்க. ஏன்னா 1% லாஸ் ஆகும். வித்தின் 15 days நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1% நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்க வேண்டியிருக்கும். பெனால்ட்டி மணி அவங்க போடுவாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 15 daysக்கு முன்னாடி எடுக்காதீங்க. ஏன்னா 15 daysக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா 1%. நில் ஆஃப்டர் 15 days. ஆஃப்டர் 15 days நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நோ பெனால்ட்டி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோடு வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே இந்த எக்ஸிட் லோடு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஃபோர் 15% நீங்கள் வந்து ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா 1% உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வரும். ஆஃப்டர் 15 days நீங்கள் ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா நில் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அப்போ ஓவராலாக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஎம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன், இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்டிகுலர்லி ஃபார் கோல்ட் எஸ்பிஐ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.